டாக்டர் சுமந்த் சி ராமன் அவர்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். டாக்டர் சுமந்த் சி ராமன், எதிர்க்கட்சிகள் பிரதானமாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளலை. அவங்க அழைப்பு கொடுத்தாங்க, சோனியா காந்திக்கு அழைப்பு கொடுத்தாங்க, சீதாராம் எச்சரிக்கை கொடுத்தாங்க, நிறைய முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு கொடுத்தும் அவர்கள் பங்கேற்காதது வரலாற்றில் எப்படி பதியும்? அதனது அரசியல் விளைவுகள் என்னவா இருக்கும்? நிச்சயமா இதனுடைய விளைவு அரசியல் ரீதியாக பர்டிகுலரா வட மாநிலங்கள்ல நிச்சயமா என்னுடைய எதிர்பார்ப்பு அவர்கள் கலந்து கொண்டிருப்பார்கள். மேபி இது அரசியலாக்கப்படுவது நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஆனால் பகவான் மீது இருக்கக்கூடிய, ராமர் மீது இருக்கக்கூடிய பக்தியினால் நாங்கள் கலந்து கொள்கிறோம் என்று கூறியிருக்க வேண்டும். அவர்கள் செய்தது ஒரு சரியான நிகழ்வாக நான் பார்க்கவில்லை. They missed it politically also. அவர்களுக்கு இது வட மாநிலங்களில் நிச்சயமாக ஒரு பின்னடைவு ஏற்படும். நம்ம ரியல் பாலிடிக் பேசுவோமே, அவங்களுக்கு கோர் கான்ஸ்டிட்யூவன்சியா இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் இதுல வருத்தப்பட மாட்டாங்களா, புண்பட மாட்டாங்களா? அந்த சென்டிமெண்ட்ஸ் அவங்க கேட்டர் பண்ணிருக்காங்க. அதுல அந்த ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருந்திருக்கு. அது ஷ்ரூட் மூவ்னு பார்க்க முடியாதா காங்கிரஸ் கட்சிக்கு? இல்ல 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 ஏன்னா மைனாரிட்டிஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்துருச்சு, கோயில் கட்டியாச்சு. இப்ப அந்த கோவில் நிகழ்ச்சியில கலந்து கொள்ளாமல் இருப்பதனால் பெருமளவுல கன்சாலிடேஷன், சிறுபான்மையினர் வாக்குகள் வரும். கலந்துட்டு இருக்காங்கன்னாக்கா எல்லா வாக்குகளும் வேற யாருக்காவது போயிருக்கும்னா வேற யாருக்கு? இந்தியா கூட்டணி ஒண்ணுதான் பாஜகவை எதிர்த்து நிற்குது. சிறுபான்மையினர் பாஜக வெற்றி பெற வேண்டாம் என்று நினைத்தால் அவர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இந்தியா கூட்டணிக்கு தானே. சோ அதனால வேற ஆப்ஷன் வேற யாருக்கு போட முடியும்? இல்ல, அவங்களுக்கு வேற வாய்ப்பு இல்ல. பட் ஆனா அவங்களுடைய சென்சிட்டிவிட்டிஸ்க்கு கேட்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அரசியல் புரிதல் இல்லையா? பொலிட்டிக்கலி இது ஒரு தவறான ஒரு முடிவா நான் பாக்குறேன். ஏன்னா யூ ஹேவ் சம்திங் டு லூஸ் அண்ட் நத்திங் டு கெயின். சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பாஜக அவர்கள் அந்த அழைப்புங்கிறது வேணும்னு தான் கொடுத்தாங்க. இது பாஜக ஏதோ பெருந்தன்மையாக கொடுத்த அழைப்பாக நான் பார்க்கவில்லை. இந்த ராம் ஜென்மபூமி ட்ரஸ்டின் சார்பாக இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது என்பது இவர்களும் ஒரு டிசிஷன். ரெண்டுல ஒண்ணு நீங்க டிசைட் பண்ணுங்க. நீங்க இப்படி டிசைட் பண்ணீங்கன்னா நீங்க இந்து மக்களுக்கு எதிராக இருக்கிறீங்கன்னு நாங்க ஃபுல்லா பிரச்சாரம் செய்வோம் அப்படிங்கிறது கொண்டு போற அந்த ஆங்கிள கொண்டு போறதுக்கு தான் இது ஒரு ட்ராப் மாதிரி வச்சாங்க. அந்த ட்ராப்ல எதிர்கட்சிகள் விழுந்திருக்கிறதா தான் நான் பாக்குறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.